துரோகிகள், பாசிசர்கள். ஆன்மீகத்தில் நாங்கள் தலை சிறந்தவர்கள், நாங்கள் எல்லா வகையிலும் சிறப்பாக இந்துவாக இருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். நான் கேட்கிறேன், நல்ல ஆன்மீகவாதிக்கு முதல் அடையாளம் அடுத்தவங்களை வஞ்சிக்க கூடாது. இறைவன் நம்பிக்கை இருக்கிறவன், இறைவனுடைய செயலை நான் மிகவும் உயர்வா கருதுறவன், இறைவனுடைய நீதியை நாளைக்கு நான் சந்திக்கணும் என்ற துணிவோடு இருக்கிறவன், அனைவரோடையும் நல்லா பழகுவார். இதுதான் அறிஞர் அண்ணா சொல்லியிருக்கிறார். நான் மதத்துக்கு விரோதி இல்லை, மூட நம்பிக்கைக்கு விரோதி. ஆனா மதத்தினால், ஆன்மீகத்தினால் ஒரு குடிமகன் இறைவனுடைய விருப்பத்துக்காக நான் அனைவரோடையும் நல்லவனாக இருக்கணும் என்று நினைத்தால் அதுவும் எனக்கு ஆதரவு தான் என்றார். இவங்க என்ன செய்யறாங்க? மதத்தை ஒரு வெப்பனாக ஆக்கி, ஒரு அடுத்தவங்களை வஞ்சிக்கும் கருவியாக ஆக்கி நாங்க பெரிய ஆளுங்கன்னு சொல்றேன். நான் கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், கோயில்களுக்கு எத்தனை சேவைகள் என் குடும்பம், என் தாத்தா, என் அப்பா, நான் என்ன செஞ்சிருக்கோம், எவ்வளோ நெருங்கிய உறவு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்தில் போய் நாங்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு இது பண்ணியிருக்கோம், வடபழனி கோயிலுக்கு அது பண்ணியிருக்கோம், சபரிமலை ஐயப்பன் சிலை கொடுத்தது எங்க தாத்தா, அதனால வாக்களிங்கன்னு என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது நான் கேட்டதை நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல காதுக்கு வந்திருக்கா? அப்ப செய்யறவங்க என்ன சொல்றோம்? அது எங்களுக்காக நாங்க செய்யறோம், எங்க ஆன்மீக பக்திக்காக எங்க செய்யறோம், எங்க விருப்பத்துக்காக செய்யறோம், அதுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? கட்டி முடிக்காத ஒரு கோயிலை, சங்கராச்சாரியெல்லாம் வரமாட்டேன், முழுமையாக கட்டாத கோயிலை, திறக்கக்கூடாது என்ற கோயிலை தேர்தலுக்காக அவசர அவசரமா கட்டி முடிக்காத, இன்னும் போய் பாத்தீங்கன்னா 100 கிரெயின் நிக்குது அந்த கோயில்ல. அதை போய் திறந்து வச்சுட்டு அந்த படத்தை கொண்டு போய் எல்லா மேடையிலையும் போடுறாங்க. இது எப்படி ஆன்மீகத்துக்கு உட்பட்டது? இது ஆன்மீக விரோதி, ஆன்மீக துரோகி செயல் என்று நான் கூறுவேன். குறிப்பாக இந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இந்த குடியுரிமை திருத்த சட்டம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், முதல் நாள்ல இருந்து நானும் கூடயே போராடி கொண்டிருக்கிறேன். என் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. நான் இங்கே மட்டும் இல்லை, உத்தமபாளையம் வரைக்கும் போய் போராட்டத்தில் கலந்து கொண்டவன். இந்த சட்டத்துக்கு விரோதமான போராட்டத்தில். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? தேர்தல் வரும் நேரத்தில் சட்டத்தை அமல்படுத்தியது என்ற கெசட்ல போட்டுட்டு அதுல விளக்கம் குறிப்பு போனா அவங்க சொல்றாங்க, நீ இந்து என்ற சான்றிதழை RSS இடமிருந்தோ பட்டரிடமிருந்தோ வாங்கிக் கொள்ளலாம். என்ன? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.